ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024ஓட டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் சென்னை ஜோன் ஃபார் சிஎஸ்சி பிரான்ச். இப்போ நம்ம இதுவரை நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதே போல் காமர்ஸ் ஸ்ட்ரீம்லேயும் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். இப்போ அது இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணணுன்றதுக்காக ஒரு இன்புட் கொடுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போது கவுன்சிலிங் இப்போ எல்லாமே ஜூன் 5th 6th வரை அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. 12th முடித்தவங்க இன்ஜினியரிங்க்காக. அதே போல் 1 மந்த்து பொறுத்து ரேங்கிங்லாம் வரப்போகுது. இப்போ அவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன வந்துச்சு சிஎஸ்சி பிரான்ச். ஓகே, டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் சென்னை ஜோன்னா எதை போட போகிறோன்னா சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஓன்லி ஃபார் சிஎஸ்சிக்கு தான். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ சிஎஸ்சிக்கு தான் போட போகிறேன். இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோம், நிறைய 180க்கு மேலே எடுத்தால் தான் நிறைய காலேஜஸ் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு ராங் அசப்ஷனில் தான் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் பேரண்ட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, நான் எடுத்த இப்போ டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸில் ஒன்லி 5 to 6 காலேஜஸ் தான் 180 கட் ஆஃப்க்கு மேலே எடுத்திருக்காங்க. 180 to 200 கட் ஆஃப்னு எடுத்திங்கன்னா சிஎஸ்சி பிரான்ச் ஒன்லி 5 to 6 காலேஜஸ் தான் சென்னை ஜோனில். அப்படின்னும் போது அதே போல் இப்போ நிறைய சீட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய டாப் காலேஜஸில் பார்த்திங்கன்னா இன்டேக் அதிகமாக பண்ணியிருக்காங்க. சிஎஸ்சி, ஏஎம்எல், அதே போல் டேட்டா சயின்ஸ், ஐஓடி, சைபர் செக்யூரிட்டி, இது மாதிரி அலைட் பிரான்ச்சஸ். சிஎஸ்சி இல்லாமல் அதோட அலைட் பிரான்ச்சஸ் இருக்குது. அதெல்லாம் சீட்டு நிறைய டாப் காலேஜஸ்லேயே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு கட் ஆஃப் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த முறை. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம், நல்ல காலேஜஸே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக என்னென்ன காலேஜஸ் என்ன கட் ஆஃப் லாஸ்ட் டாப் 25 காலேஜஸ் என்ன சென்னை ஜோனில் சிஎஸ்சி பிரான்ச், அதுதான் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்காக தான் மெயினாக இந்த ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். அடுத்தது ஒவ்வொரு பிரான்ச்சாக நான் இப்போ கம்மிங் வீடியோஸில் போடுறேன். நீங்கள் கேட்கலாம் ஒரு கொஷின், சார் இந்த டாப் 25 காலேஜஸ் சென்னையிலே 40-50 காலேஜஸ் இருக்கே, மற்ற காலேஜெல்லாம் எப்படி சார்? இது டாப் 25 இல்லாமல் இன்னும் ஒரு சில காலேஜஸ் எனக்கு நல்லா தெரிஞ்ச காலேஜஸே இருக்குது. அதுவும் நல்ல கோச்சிங் கொடுக்குற காலேஜ் தான், நல்ல டீச்சிங் இருக்கும். அதே போல் பிளேஸ்மெண்ட்டும் ஓரளவு பண்ணிகிட்ருக்கேன். பட் அந்த கட் ஆஃப்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே வரல. மோஸ்ட்லி 155 to 200 கட் ஆஃப்குள்ளே இந்த டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்தது. இப்போ மற்ற காலேஜஸ் பார்த்திங்கன்னா 154, 150 அந்த ரேஞ்சு. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். வேறு என்ன அதர் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், நல்ல காலேஜஸ் அதுவும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலாம். அதுவும் ஏன்னா நல்லா எனக்கு நல்லா தெரிஞ்ச காலேஜஸே நிறைய இருக்குது. அவங்களாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது உங்களுக்கு 150 தான் இருக்குன்னா நீங்கள் அது மாதிரி காலேஜஸ் ஃபில் பண்ணலாம். இந்த காலேஜஸ் கொடுத்து அடுத்து நெக்ஸ்ட்டு அந்த காலேஜஸும் நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக ஏதோ ஒரு நல்ல காலேஜில் அட்மிஷன் சிஎஸ்சிலே நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். ஸோ இந்த டாப் 25ல் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டி. ஓகே, கிண்டி கேம்பஸ். ஓகே, அதை லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 2023ல் பார்த்திங்கன்னா ஓசி கட் ஆஃப் 200 அவுட் ஆஃப் 200 எல்லாருக்குமே தெரியும். அண்ணா யூனிவர்சிட்டினா அது ட்ரீம். அதே போல் பிசி கட் ஆஃப் 200, அதை விட பிசிஎம் 199.5, எம்பிசி 199.5, எஸ்சி 198.5, எஸ்சிஏ 185.5. ஸோ இந்த டேட்டா எஸ்டி டேட்டா அதில் இல்லை. இப்போ நீங்கள் அதே போல் சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது நீங்கள் டாப் காலேஜஸ் கொடுங்க. ஐயோ நம்ம கட் ஆஃப் 180 தான் இருக்குது, 185 தான் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி கண்டிப்பாக 200 தான். இப்போ உதாரணத்துக்கு ஓசிபிசிலாம் 200, பிசிஎம் எம்பிசிலாம் 199.5 நமக்கு கிடைக்காதுன்னு விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு சிலர் எடுத்துகிட்டு அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா 5 days கொடுப்பாங்க. அவங்க ஃபீஸ் கட்டாமல் ஜாயின் பண்ணலன்னா அது அடுத்த லெவலாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எதுவுமே நீங்கள் கொடுக்கும்போது சிஎஸ்சின்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் காலேஜஸை கொடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியே கொடுங்க, சிஎஸ்சி கொடுங்க, ஐடி கொடுங்க. பட் ஃபஸ்ட்டு சாய்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கொடுங்க, சிஎஸ்சி, ஐடி கொடுங்க. அடுத்தது நெக்ஸ்ட் லெவலில் அதே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. ஐயோ நமக்கு கிடைக்கிற காலேஜ் இந்த கட்டாவுக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும் நீங்களாக ஒரு அசம்ஷனில் கொடுக்காதீங்க. ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்பர் 1ல் இருக்கிற சிஎஸ்சியை டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ். செகண்ட் பார்த்திங்கன்னா டாப் காலேஜஸில் எது வருதுன்னா எம்ஐடி கேம்பஸ்.
யூனிவர்சிட்டி போகிறோம், அண்ணா யூனிவர்சிட்டி குரோம்பேட்டில் இருக்குது, எம்ஐடி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரான்ச்சஸ் எல்லாம் இங்கே இருக்குது. சிஎஸ்சி தவிர பார்த்திங்கன்னா இஎன்ஐ, அதுக்கப்புறம் ஏரோநாட்டிக்கல், இது மாதிரி நிறைய நல்ல பிரான்ச்சஸ் இருக்குது. இது வந்து செகண்ட் பிளேஸில். இங்கே வந்து கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஓசி 199, பிசி 198.5, பிசிஎம் 198, எம்பிசி 197.5, எஸ்சி 193.5, எஸ்சிஏ 188, எஸ்டி 179.5. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒன் பாயிண்ட் ஆர் 2 பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், 200 இருந்தது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஓசிபிசிலாம் பார்த்திங்கன்னா 198, 1.5 வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் டாப் காலேஜஸ் வந்துருக்கு. தேர்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச காலேஜ் எஸ்எஸ்என் காலேஜஸ் சொல்லுவாங்க, ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ். இதுவும் வந்து சென்னையில் இருக்குது அவுட்டில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஎல் குரூப்போடது தான் இவங்களதே ஒரு யூனிவர்சிட்டியும் இருக்குது, சிவநாடார் யூனிவர்சிட்டி. அங்கேயும் பார்த்திங்கன்னா பிடெக் ப்ரோக்ராம் 3 பிரான்ச் நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, பிடெக் வந்து பிடெக்கில் நிறைய பிரான்ச்சஸ் இல்லை, 3 பிரான்ச்சஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக 3 பிரான்ச் நடத்திட்டு இருக்காங்க. அதே போல் வந்து அது இல்லாமல் வந்து காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், இதுவும் அவங்க வந்து எக்கனாமிக்ஸும் இருக்காங்க யூஜி. ஸோ இது வந்து அவங்க குரூப் தான் எஸ்எஸ்என் காலேஜ், அட்டானமஸ் காலேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும், எல்லாமே. இது ஒன் ஆஃப் த டாப் 5லே வந்துடும் எஸ்எஸ்என் காலேஜ். இங்கே கட்டாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் 199 ஓசி, 198.5 எம்ஐடி, அதே கட்டாப் தான் இங்கேயும் 198.5 பிசி, பிசிஎம் 198, எம்பிசி 197, எஸ்சி 186, எஸ்சிஏ 174, எஸ்டி வந்து 156.5. ஸோ இது ஒன் ஆஃப் த டாப் காலேஜ். ஓகே, பிளேஸ்மெண்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எஜுகேஷன் எல்லாமே ஆல்மோஸ்ட் 90% வந்து பார்த்திங்கன்னா டாக்டரேட் முடித்தவங்க தான் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்என் டாப் காலேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டாக்டரேட் முடித்தவங்க தான், எல்லாமே பிஹெச்டி முடித்து அதில் வந்து ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணவங்க தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து உள்ளே போனீங்கன்னாவே உங்களுடைய இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களுடைய நாலேஜ் லெவல் எல்லாமே அடுத்த லெவலுக்கு போக முடியும். அந்த சூப்பர் ட்ரீம் ஆப்பர்ஸ்ன்ற கம்பெனிஸில் வந்து ஈஸியாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் தேர்ட் லெவல் வந்து எஸ்எஸ்என் காலேஜ். ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ இயர்ஸாக இதுவும் டாப்பில் வந்துட்டு இருக்குது, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ எல்லாத்துக்குமே நான் வந்து காலேஜ் கோடும் கொடுத்துருக்கேன். ஒரே நேமில் நிறைய காலேஜஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வெங்கடேஸ்வரான்னு பார்த்திங்கன்னா சென்னையிலே வந்து 3-4 வெங்கடேஸ்வரா காலேஜஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக கோடை வந்து பார்த்துக்குங்க. அதே போல் நானும் கோட் போட்டிருக்கேன், கோடு என்னன்னு ஒவ்வொரு காலேஜுக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்களும் போய்ட்டு அந்த கோடை வச்சுட்டு வெரிஃபை பண்ணிவிடுங்க. கட் ஆஃப் எல்லாமே பார்த்துட்டு அதில் வந்து எதுவும் மிஸ், ஏன்னா அது மாதிரி வந்து தவறாக கோடு ஒரு சில நல்ல கட் ஆஃப் இருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா வேறு காலேஜில் சேர்ந்துருவாங்க. எஸ்விசி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற காலேஜ் நம்பர் 1, அது வந்து அது இல்லை அதுதான் நினச்சிட்டு வேறு காலேஜில் இதாக எடுத்துருவாங்க வெங்கடேஸ்வரம். அதனால் காலேஜ் கோடை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் நேம், காலேஜ் கோடை நோட் பண்ணி வச்சுட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் அதை கரெக்டாக போடுங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இவங்களுக்கு தான் நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குது. அதே போல் எங்கேயும் நல்ல ரிசர்ச்சுக்கு நிறைய லேப்ஸ் எல்லாமே கம்பெனிஸோட டைப் வச்சு செப்பரேட்டாக அவங்க வந்து லேப்ஸே வச்சுட்டு இருக்காங்க கம்பெனிஸே. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைக்கும். இங்கேயும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். டாப் 4ல் இருக்குது, அது வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சிஎஸ்சி பிரான்ச் வந்து ஓசி வந்து 195.5, பிசி 193.5, பிசிஎம் 194, எம்பிசி 192, எஸ்சி 177.5, எஸ்சிஏ 153.5, எஸ்டி வந்து 162.5. ஸோ சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூர் சென்னையில் தான் இருக்குது. ஒன் ஆஃப் த டாப் ப்ரீமியர் இன்ஸ்டியூட் தான் இதுவும். அடுத்தது 5th பிளேஸில் இருக்கிறது இதுதான் நான் சொன்னேன், நிறைய காலேஜ் இருக்குன்ற சேம் நேமில் வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்குது. ஓகே, எஸ்விசிஇ, ஓகே, இருங்காட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்குது எஸ்விசிஇ. இது ஒன் ஆஃப் த டாப் காலேஜஸ். நிறைய பார்த்திங்கன்னா 15 வருஷமாக நல்ல டாப் ரேஞ்சில் டாப் லெவலில் தான் இருக்குது. பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்கும், லேப் ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும் எஸ்விசிஇ. ஸோ காலேஜ் கோடு வந்து 1219. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஓசி 193.5, பிசி 190.5, பிசிஎம் 186.5, எம்பிசி 186, எஸ்சி 170.5, எஸ்சிஏ 165, எஸ்டி 142.5. ஸோ 5th பிளேஸில் எஸ்விசிஇ. ஓகே, 6th பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா அதே ரோட்டில் தான், பூந்தமல்லி டு ஸ்ரீபெரும்புதூர் அதே ரோட்டில் இருக்கிறது ராஜலட்சுமி, சென்னையில் தான் இருக்குது, ராஜலட்சுமி என்ஜினியரிங் காலேஜ்.
ஓகே, இதுவும் அட்டானமஸ் காலேஜ் கோடு 1211. இவங்களதே 2 காலேஜ் இருக்குது. ஒன்று ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்று, அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுவும் டாப் லெவலில் பிளேஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக வந்து பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண காலேஜ் பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்குது. அருமையான பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. எஜுகேஷன் டீச்சிங்கும் நல்லா இருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக இதையும் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து ஓசி வந்து 191.5, பிசி 189, பிசிஎம் 187.33, எம்பிசி 185.5, எஸ்சி 169.5, எஸ்சிஏ 146.5. ஸோ இதுவும் நல்ல காலேஜ். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 6th பிளேஸில் இருக்குது. 7th பிளேஸில் வந்து பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இங்கேயும் நல்ல எஜுகேஷன் நல்லா இருக்கும். ஸோ இந்த காலேஜோட கோடு வந்து 1414. இதனுடைய கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஓசி வந்து 193.5, பிசி 186.45, பிசிஎம் 182.5, எம்பிசி 186.33, எஸ்சி 176.8, எஸ்சிஏ 80.5. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த 7th பிளேஸில் இருக்கிற நல்ல காலேஜ். நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு சாய்ஸ் பில்லிங்கில். அடுத்தது வந்து லயோலா ஐகேம். இவங்க மெயினாக கம்ப்யூட்டர் ரிலேட்டடு தான் இந்த காலேஜில் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, ப்ரொமோட். ஸோ லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி லயோலா காலேஜ் கேம்பஸில் இருக்குது சென்னையில். ஸோ இதில் வந்து கட் ஆஃப் கோடு வந்து 1450. கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் 191 ஓசி, 185 வந்து பிசி, பிசிஎம் 184.5, எம்பிசி 182, எஸ்சி 157.5, எஸ்சிஏ 132.5. ஸோ இது வந்து இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் லயோலா ஐகேம். ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து ஸோ கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் இருக்குது சென்னையில் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். இவங்களதே வந்து 3 காலேஜ் இருக்குது. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்தது ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்தது ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்எம்கே சிஇடின்ட்டு. ஸோ 3 காலேஜ் இருக்குது. 3மே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது இந்த காலேஜில். அதே போல் நிறைய பேர் ஒரு சில சொல்லுவாங்க இப்போ ஃபுட்டெல்லாம் எப்படிங்க, ஒரு சில காலேஜ் இந்த காலேஜ் ஃபுட்டுங்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதே போல் டீச்சிங்கும் நல்லாயிருக்கும். லேப் ஃபெசிலிட்டி நிறைய கம்பெனிஸோட டைப் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு இசி டிபார்ட்மெண்ட், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு ஒரு சில பிரான்ச்சஸ்லாம் கம்பெனியோட டைரெக்டாக இதை வச்சுட்டு கோர்ஸ் வந்து அவங்க சொல்கிற கோர்ஸ் ஒரு சிலது இவங்க வச்சுட்டு நடத்திட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே கம்பெனியில் பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது ஒன் ஆஃப் த 9th பிளேஸில் இருக்குது ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை ஜோனில். ஸோ அது வந்து கோடு வந்து 1113. இதனுடைய கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அகேன் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் 9th பிளேஸ். ஓகே, ஸோ கட் ஆஃப் வந்து 188.5 ஓசி, 183 பிசி, பிசிஎம் 185.5, எம்பிசி 180, எஸ்சி 160.5, எஸ்சிஏ 124. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜோட கட் ஆஃப். ஓகே, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து போய்ட்டு ஒரு காலேஜ் எல்லாமே விசிட் பண்ணுங்கள். இப்போது விசிட் பண்ணிவிட்டு ஃபெசிலிட்டியை பாருங்கள். நானே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து மோர் தென் டாப் 10 to 15 காலேஜ் விசிட் பண்ணேன். எப்படி இருக்குது லேப், எப்படி ஃபெசிலிட்டி, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்றது எல்லாம் விசிட் பண்ணேன். ஸோ நீங்கள் போய்ட்டு பாருங்கள். அப்போ தான் அந்த காலேஜ் பற்றி இப்போ என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, பிளேஸ்மெண்ட் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல் வந்து ஸ்டூடெண்ட்ஸை முடிஞ்சால் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க, ஃபேக்கல்டிஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட பிளேஸ்மெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், ஃபெசிலிட்டி லேப்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எடுத்த உடனே ஏதோ ஒன்று காசு கொடுத்துட்டோ ஏதோ ஒன்று சேராதிங்க. உங்கள் கட் ஆஃப்க்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணிவிட்டு கவுன்சிலிங்லேயே போங்க. எடுத்த உடனே காசு கொடுத்து தான் போகணுன்னு நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்தாவே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த கட் ஆஃப்க்கு நமக்கு எந்தெந்த காலேஜ் வரும், மேபி இந்த முறை 1 or 2 குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் இதில் இருக்கிற எல்லா காலேஜுமே நல்ல காலேஜ் தான். நீங்கள் வந்து ஐயோ மற்ற காலேஜ் இதில் இருக்க அந்த அடுத்த காலேஜில் ஒன்றுமே ஃபெசிலிட்டி இல்லைன்னு இல்லை, எல்லாமே நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்குற காலேஜ் தான் இதில் நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டு. எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் தான். நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குது, நல்ல லேப் ஃபெசிலிட்டி இருக்குது. அதே போல் மெயினாக வந்து ஃபேக்கல்ட்டிஸ், ப்ரொஃபஸர்ஸ் நல்ல எல்லாமே குவாலிஃபைடு ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. நமக்கு ப்ரொஃபஸர்ஸ், குவாலிஃபைடு ப்ரொஃபஸர்ஸ், லேப் எல்லாமே பிளேஸ்மெண்ட் எல்லாமே இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி நம்ம வந்து நல்லா 4 வருஷம் நல்லா படிச்சுட்டு நல்ல கம்பெனியில் போய் பிளேஸ் ஆகிட்டோம். ஸோ அதனால் அதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் 9th பிளேஸில். 10th வந்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அவங்களது அனதர் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி.
ஓகே, இங்கே இதை வந்து காலேஜ் கோடு வந்து 1432, ஓசி வந்து 190.5, பிசி 181, பிசிஎம் 186.5, எம்பிசி 177, எஸ்சி 150, எஸ்டி 119.5. இதுவும் நல்ல காலேஜ், அருமையான காலேஜ், பிளேஸ்மெண்ட் நல்லா பண்ணிகிட்டே இருக்காங்க. ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ நீங்கள் வந்து ஒரு சில நினைப்பாங்க ஆர்இசி தான், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் தான் நல்லா இருக்குது, இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நல்லா பண்ணலன்னா, இவங்களும் நான் அவங்ககிட்ட பார்த்து பேசியிருக்கேன், பிளேஸ்மெண்ட் நல்லா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்க ஸ்டூடெண்ட்டை வந்து எந்த பிரான்ச் எடுத்தாலும் நல்லா பண்ணணுன்ற இதில் வந்து அவங்க வந்து 100% இதாக இருக்காங்க. ஸோ அதனால் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த நல்ல காலேஜ், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, காலேஜ் கோட் 1432. அடுத்தது மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒன் ஆஃப் த இப்போ நல்ல காலேஜ், நல்ல எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ரீசெண்டாக 1309. அது கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஓசி 184.5, பிசி 179.5, பிசிஎம் 183, எம்பிசி 171.5, எஸ்சி 160, எஸ்சிஏ 134.5. ஸோ இதனுடைய காலேஜ் கோட் 1309, மீனாட்சி சுந்தரராஜன். இதுவும் சென்னைக்குள்ளவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது ஒன் ஆஃப் த டாப் காலேஜஸ். ஓகே, இந்த காலேஜில் அருமையான லேப் இருக்குது. நான் விசிட் பண்ணதில் இந்த காலேஜில் பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸ் தனியாக லேப் இருக்குது, அதே போல் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு அது தனியாக லேப் இருக்குது. ஒவ்வொன்றுத்துமே என்ட்ரன்ஸ்லேயே உள்ளே போன உடனே எல்லாமே பார்த்திங்கன்னா செப்பரேட் லேப், ஒவ்வொன்றுத்துக்கும் லேப் நல்லா இருக்குது. காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு லேப் ஃபெசிலிட்டி எல்லாமே அருமையாக இருக்குது, பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்குது. ஸோ அதே போல் இவங்களதே இன்னொரு காலேஜ் இருக்குது, சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது, அதே கேம்பஸ்க்குள்ளவே இருக்குது. ஸோ அது நல்லா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். லேப் ஃபெசிலிட்டி, டீச்சிங் எல்லாமே நல்லா இருக்குது, பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்குது. சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர், ஓல்டு மகாபலிபுரம் ரோடு, சென்னையில் இருக்குது. சத்யபாமா யூனிவர்சிட்டி அவங்க குரூப்பே தான், அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும். இதுவும் ஒன் ஆஃப் த டாப் காலேஜ் சென்னை ஜோனில், சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். ஸோ நீங்கள் விசிட் பண்ணுங்கள் காலேஜ். நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு 10-15 காலேஜ் நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிற காலேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் காலேஜஸ். நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து இந்த கட் ஆஃப் உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் இருந்துச்சுன்னா போய்ட்டு பாருங்கள். நீங்கள் காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, அதெல்லாம் செகண்டரி, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க, எந்த காலேஜ் வரும்ன்றதெல்லாம். பட் வந்து நீங்கள் காலேஜை விசிட் பண்ணுங்கள். அது வந்து நம்ம என்ன வரப்போகுது, இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் போட்டால் எதோ கிடைக்குது போய் ஃபீஸ் கட்டிட்டு பண்ணால் இல்லை, காலேஜ் எப்படி போய் இருக்குன்னு விசிட் பண்ணுங்கள், லேப் எல்லாம் போய் பாருங்கள் எப்படி பிளேஸ்மெண்ட். அதனால் இதை போய்ட்டு பாருங்கள், சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ 1317 கட் ஆஃப் காலேஜ் கோட். கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஓசி 186.5, பிசி 179, பிசிஎம் 178, எம்பிசி 175, எஸ்சி 141.5, எஸ்டி 148.5. ஓகே, இது வந்து நான் எல்லாமே இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது சிஎஸ்சி பிரான்ச் தான். இதிலே பார்த்திங்கன்னா அவங்க காலேஜ்லேயே ஏஎம்எல் இருக்குது, சைபர் செக்யூரிட்டி இருக்குது, மற்ற பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து சிஎஸ்சி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து ஒவ்வொரு பிரான்ச்சாக நான் வந்து இன்புட் கொடுத்துட்டு இருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். அடுத்த காலேஜ் வந்து 13. ஸோ இது ஒன் ஆஃப் த டாப் காலேஜஸ், ஸ்ரீ சாய்ராம். இவங்களதே 2 காலேஜ் இருக்குது. ஸோ தாம்பரம் பக்கத்தில் கொஞ்சம் நியர்பை இருக்குது, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் தான் இதுவும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த வேலை எல்லாமே அட்டானமஸ் காலேஜ் தான். எல்லாமே அட்டானமஸ்னால் ஒரு 15-20 இயர்ஸ் நல்ல காலேஜ், நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுத்து நல்ல பிளேஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்து, ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே குவாலிஃபைட் ஃபேக்கல்ட்டிஸ், லேப் இருந்தால் தான் அட்டானமஸ் வந்து ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா இதுவரை பார்த்த காலேஜெல்லாம் பார்த்திங்கன்னா அட்டானமஸ் எல்லாமே வந்து லாங் ரன்னாக இருக்கிற காலேஜ். ஏதோ ஒரு 5 இயர்ஸில் 3 இயர்ஸில் ஆரம்பித்த காலேஜ் கிடையாது. ஃபேக்கல்ட்டிஸ், லேப்லாம், பிளேஸ்மெண்ட் எல்லாமே அருமையாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே அட்டானமஸ். அதனால் நீங்கள் தைரியமாக போய் சேரலாம். அதே போல் வந்து எல்லாமே அக்ரிடியேஷன் வாங்கியிருப்பாங்க, என்பிஏ. ஒரு நல்ல குவாலிட்டி இருந்தால் தான் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த போர்டு வந்து நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடியேஷன் வந்து எல்லாத்தையும் 3 days வந்து விசிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் எல்லா லேபு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிளாஸ் ரூம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த கிரேடு கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக அட்டானமஸ் காலேஜ், இந்த சொல்கிற காலேஜெலாம் நீங்கள் எந்த காலேஜ் கிடைச்சாலையும் போய் ஜாயின் பண்ணலாம். அவ்வளோ பிளேஸ்மெண்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கட் ஆஃப்க்கு வந்து எது கிடைக்குதோ அதை தாராளமாக போய் சேரலாம். அதே போல் சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த காலேஜெல்லாம் நீங்கள் கொடுங்க. ஸோ இதனுடைய கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் ஓசி 185, பிசி 179, பிசிஎம் 177, எம்பிசி 176.5, எஸ்சி 149.5, எஸ்சிஏ 128, எஸ்டி 141.5. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து 14th காலேஜ் வந்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ்.
ஸோ சென்னைக்குள்ளவே இருக்குது, ராமாபுரத்தில் கிண்டி பக்கத்தில் இருக்குது. ஸோ எஸ்ஆர்எம் குரூப் காலேஜ் தான். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி எல்லாருக்குமே தெரியும். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டில் 2 காலேஜ் இருக்குது. ஒன்று வந்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், அனதர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து சென்னைக்குள்ளவே இருக்குது. வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் யூனிவர்சிட்டி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி காட்டாங்குளத்தூர் பக்கத்தில் இருக்கும். ஓகே, ரெண்டுமே நல்ல காலேஜ், டாப் காலேஜஸ் தான். ஸோ இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா அட்டானமஸ் காலேஜ் தான். காலேஜ் கோட் 1304. ஸோ இது எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்துலேயே அவங்களது வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ராமாபுரம் கேம்பஸும் இருக்குது. ஓகே, இங்கேயும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, ஈஸ்வரி காலேஜ் ஃபேக்கல்ட்டிஸ் அதே போல் பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்கும். ஓகே, நிறைய கம்பெனிஸ் விசிட் பண்ணுவாங்க கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டு, அதனால் ஜாப்க்கு பிரச்சனை இருக்காது. ஓகே, ஸோ இதனுடைய கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஓசி 185, பிசி 178, பிசிஎம் 179.5, எம்பிசி 176, எஸ்சி 154, எஸ்சிஏ 131, எஸ்டி 142.5. ஓகே, நெக்ஸ்ட் 15th காலேஜ், டாப் 25ல் 15th காலேஜ் எது வருதுன்னா ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ். காலேஜ் கோடு வந்து 1112. இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ ஆர்எம்கே காலேஜ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், டாப் 10க்குள்ளே வந்துச்சு. அவங்களதே அனதர் காலேஜ், செகண்ட் காலேஜ் வந்து ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இங்கேயும் நல்ல பிளேஸ்மெண்ட். அப்போ அந்த குரூப் ஆஃப் காலேஜ் எல்லாமே நல்ல பிளேஸ்மெண்ட். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக ஏதாவது கம்பெனியில் ப்ளேஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த காலேஜுக்கு வந்து நல்லா வரும், அடுத்த லெவல் அட்மிஷன் வரும், எல்லாமே நல்லா இது வரும்ன்றதுட்டு அவங்க நல்லா அதை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு. ஸோ இது ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ். இதுவும் அதே அங்கே பக்கத்துலேயே தான், ஆர்எம்கே பக்கத்துலேயே தான் இருக்கும். நியர் டு கும்மிடி பூண்டி போகிற வழியில் நியர்பை ஸோ இதுவும் நல்லாயிருக்கும் டீச்சிங் எல்லாமே. ஸோ இங்கே கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஓசி 181.5, பிசி 174.5, பிசிஎம் 165, எம்பிசி 170.5, எஸ்சி 140, எஸ்டி 118.5. அடுத்தது அனதர் இம்பார்ட்டன்ட் காலேஜ் வந்து முக்கியமான காலேஜ் வந்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் டு பூந்தமல்லி ரூட்டில் தான் இருக்குது. இவங்களதே யூனிவர்சிட்டியும் இருக்குது, சவிதா யூனிவர்சிட்டின்ட்டு அங்கேயே இருக்குது. இது வந்து அஃபிலியேட்டட் காலேஜ், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் காலேஜ் 1216. ஸோ இதனுடைய இங்கேயும் பிளேஸ்மெண்ட் நல்லாயிருக்கு. அதே போல் வந்து ஒரு சில காலேஜஸ்லாம் சவிதான்னு, ஒரு சில காலேஜஸ்லாம் சென்ட் ஜோசப், இந்த மாதிரி டாப் காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்தே அந்த பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாக ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் ட்ரைனிங்கு, செகண்ட் இயர் வந்து அதே போல் ப்ரோக்ராமிங், இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்க, அதர் காலேஜஸ் நார்மல் காலேஜெல்லாம் ஃபைனல் இயரில் தான் பிளேஸ்மெண்ட்டுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இது மாதிரி டாப் காலேஜஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்தே அதுக்கான ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிடுவாங்க. ஸ்டூடெண்ட்டை வந்து எக்யூப் பண்ணிவிடுவாங்க, ட்ரைனிங் இப்போ கொடுத்துட்டே இருப்பாங்க ஃபஸ்ட் இயர்லேருந்தே. ஸோ சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் வந்து 1216. கட் ஆஃப் வந்து ஓசி 180.5, பிசி 172.5, பிசிஎம் 164, எம்பிசி 167, எஸ்சி 142, எஸ்சிஏ எஸ்டி டேட்டா வந்து கொடுக்கல லாஸ்ட் இயர் டிஎன்ஏ வெப்சைட்டில். அடுத்தது நெக்ஸ்ட்டு 17th எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் காலேஜ். அது எஸ்ஆர்எம் ஏற்கனவே ஈஸ்வரி காலேஜ் பார்த்தோம். இது வள்ளியம்மை வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி காட்டாங்குளத்தூர் பக்கத்துலேயே இருக்குது கேம்பஸ்ஸு. நல்லாயிருக்கும், இங்கேயும் பிளேஸ்மெண்ட் அருமையாக இருக்கும். எஸ்ஆர்எம் குரூப் தான். நிறைய கம்பெனிஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வரும், விசிட் பண்ணுவாங்க. பிளேஸ்மெண்ட் ஹையஸ்ட் பேக்கேஜெலாம் வாங்கி கொடுப்பாங்க வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ்லேயும். ஸோ காலேஜ் கோட் 1422. கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஓசி 180.5, பிசி 171.5, பிசிஎம் 168.5, எம்பிசி 170.5, எஸ்சி 145.5, எஸ்சிஏ 130.5, எஸ்டி 114.5. ஸோ வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ். நெக்ஸ்ட்டு வந்து 18th காலேஜ் என்னென்னா சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். அவங்களதே அனதர் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் அட்டானமஸ் தான். காலேஜ் கோடு வந்து 1324. இங்கே கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஓசி 177, பிசி 169, பிசிஎம் 163.5, எம்பிசி 165, எஸ்சி 140.5, எஸ்டி 125. இதுவும் ஒன் ஆஃப் த டாப் காலேஜ் தான். 18th பிளேஸில் இருக்குது. பிளேஸ்மெண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும், டீச்சிங்கும் நல்லாயிருக்கும். அடுத்த காலேஜ் வந்து செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இப்போ அவங்களதே பார்த்திங்கன்னா அனதர் இன்ஸ்டியூட் தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் அட்டானமஸ் காலேஜ். காலேஜ் கோட் 1149. இங்கே வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஓசி 174, பிசி 166.5, பிசிஎம் 150.5, எம்பிசி 162.5, எஸ்சி 131.5. இப்போ நம்ம நிறைய காலேஜஸ் பார்த்தோம். இதில் ஒரு சில காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா
மெரிட் ஸ்காலர்ஷிப்னு கொடுக்குறாங்க. இப்போ சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டேட் போர்டில் வந்து 190க்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதே போல் சிபிஎஸ்சியில் 180, 185க்கு மேலே எடுத்தீங்கன்னா டியூஷன் ஃபீ வந்து 50% கம்மி பண்ணுறாங்க, 100% டியூஷன் ஃபீ வைவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் நல்ல நீங்கள் வந்து கட் ஆஃப் இருக்குது 180க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் போய்ட்டு அந்த காலேஜில் விசிட் பண்ணுங்கள். இது பேரண்ட்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்டுக்கும் இதை வந்து பாருங்கள். 180 அபோவ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த காலேஜில் போய்ட்டு சவிதா காலேஜ் எல்லா காலேஜ்லேயும் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நீங்கள் போய்ட்டு ஏதாவது மெரிட் ஸ்காலர்ஷிப் இருக்கான்னு விசாரிங்க. ஏன்னா நிறைய காலேஜஸ் வந்து 180, 85க்கு மேலே இருந்துச்சுன்னா மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஃபீஸ் வந்து அப்படியே 50% கம்மி பண்ணுவாங்க, இல்லைன்னா 100% டியூஷன் ஃபீ இது வெயிட் பண்ணிவிடுவாங்க. அதனால் அதை விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். அதனால தான் நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் காலேஜ் போய் பாருங்கள், உங்கள் கட் ஆஃப் சொல்லிவிட்டு ஏதாவது ஸ்காலர்ஷிப் இருக்கான்னு கேளுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து காலேஜ் கோட் 1149 இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்தது வந்து ஆர்எம்கேலே நம்ம வந்து 2 காலேஜ் பார்த்துட்டோம். ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தோம், ஆர்எம்டி பார்த்தோம். அவங்களது தேர்ட் காலேஜ் வந்து ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்டு டெக்னாலஜி, ஆர்எம்கே சிஇடின்னு சொல்லுவாங்க. இதனுடைய காலேஜ் கோடு வந்து 1128. இதனுடைய கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் சிஎஸ்சியோட கட் ஆஃப் ஓசி 173, பிசி 166.5, பிசிஎம் 157.5, எம்பிசி 161, எஸ்சி 131, எஸ்டி 109.5. ஸோ இங்கேயும் நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கும், நல்ல காலேஜ். இதுவும் அருமையாக இருக்கும், விசிட் பண்ண நல்லா இருக்கும். இங்கேயும் காலேஜ் எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இதை கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இந்த காலேஜை வந்து எடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீபெரும்புதூர் டு பூந்தமல்லி ரூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 4-5 டாப் காலேஜஸ் இருக்குது. அதில் வந்து பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் இது அட்டானமஸ் 1210. நல்ல டிசிப்ளின் இருக்கும், நல்ல எஜுகேஷன் இருக்கும், பிளேஸ்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனுடைய கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஓசி 173, பிசி 163, பிசிஎம் 158.5, எம்பிசி 158, எஸ்சி 133.5, எஸ்டி 118. ஸோ அதனால் இதுவும் நல்ல காலேஜ் தான், நீங்கள் எடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் டாப் 25ல் 22nd பிளேஸில் இருக்கிறது ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ். இதனுடைய காலேஜ் கோட் 1306. இங்கே வந்து கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஓசி 164, பிசி 158, பிசிஎம் 150.5, எம்பிசி 153, எஸ்சி 128.5. ஸோ இதுவும் நல்ல காலேஜ் தான், பாருங்கள். பிளேஸ்மெண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும், ஜேபிஆர் குரூப் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், பழைய காலேஜ். இவங்களதே மதுரையிலேயும் காலேஜ் இருக்குது, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். அதே போல் நிறைய ஸ்கூல்ஸ் நடத்திட்டு இருக்காங்க, எஜுகேஷன் நல்லாயிருக்கும். இவங்களுடைய காலேஜ் கோடு வந்து 1120 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். அம்பத்தூர், சென்னையில் தான், அம்பத்தூர் பக்கத்தில் இருக்குது. இதுவும் நல்லாயிருக்கும், எஜுகேஷன் நல்லாயிருக்கும். அதே போல் பிளேஸ்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா. ஸோ இவங்களது கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் ஓசி 168.5, பிசி 157.5, பிசிஎம் 159, எம்பிசி 152, எஸ்சி 129.5, எஸ்டி 115.5. ஓகே. அடுத்தது வந்து நம்ம லிஸ்ட்டில் 24th பிளேஸில் வந்து கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஓகே. இவங்களது பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி அந்த குரூப் தான் வரும் இது. ஓகே. இவங்களுடைய காலேஜ் கோட் எங்கேயும் நல்ல எஜுகேஷன் இருக்கும், ஃபேக்கல்ட்டிஸ் நல்லா இருக்காங்க, எல்லாமே குவாலிஃபைட் ஃபேக்கல்ட்டிஸ், லேப் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும். 1311 இது காலேஜ் கோட். இது கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஓசி 166.5, பிசி 156, பிசிஎம் 161.5, எம்பிசி 155, எஸ்சி 129. ஸோ நம்ம டாப் 25ல் லாஸ்ட் காலேஜ் என்ன பார்க்குறோன்னா வேல்டெக் காலேஜ். இவங்களதே யூனிவர்சிட்டியும் இருக்குது, அது இல்லாமல் 2 to 3 காலேஜஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்லையும் இருக்குது. ஸோ வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ். என்னுடைய காலேஜ் கோடு வந்து 1118. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நல்லா இருக்கும், உங்களுக்கு டிசிப்ளினாக இருக்கும், எஜுகேஷன் நல்லாயிருக்கும், லேப் ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கும், பிளேஸ்மெண்ட்டும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஓசி 168, பிசி 155, பிசிஎம் 149.5, எம்பிசி 153.5, எஸ்சி 130. இப்போது நான் இதுவரை இந்த வீடியோவில் வந்து கட் ஆஃப் வந்து 200லேருந்து 155 வரை இருக்கிற காலேஜ் டாப் 25 காலேஜஸ் போட்டேன். நீங்கள் கேட்கலாம், சார் சென்னையில் இந்த 25 காலேஜஸ் இருந்தால் தான் எடுக்கணுமா, இதுக்கப்புறம் எனக்கு கட் ஆஃப் வந்து 150 தான் இருக்குது, எனக்கு வேறு நல்ல காலேஜே கிடைக்காதான்னா
இதுக்கு அடுத்த ஒரு லிஸ்ட்டு வீடியோ போட போகிறேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல காலேஜஸ்லாம் இருக்குது. நீங்கள் அந்த காலேஜஸும் எடுக்கலாம். நல்ல லேப் ஃபெசிலிட்டி இருக்குது, பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. என்னென்னா இது வந்து லாஸ்ட் இயர் டேட்டா வந்து கட் ஆஃப் வந்து இந்த கட் ஆஃப்க்கு வந்து இந்த காலேஜஸ்லாம் இருந்துச்சு. மேபி இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து மாறலாம். இப்போ வந்து 20 ஃபார் எக்ஸாம்பிள் 30th ஒரு காலேஜ் இருக்குது. அதில் வந்து நல்லா படிக்கிற பசங்கள்லாம் அதை வந்து நிறைய பேர் அந்த காலேஜ் ப்ரிஃபர் பண்ணால் அதனுடைய கட் ஆஃப் வந்து நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த கட் ஆஃப் அது என்ன காலேஜஸ் இருக்குது, சென்னை ஜோனில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் வேறு என்ன டாப் காலேஜஸ் இருக்குன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன், ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் இதில் பர்சனலாக வந்து 10 to 15 காலேஜஸ் நான் போய் விசிட் பண்ணேன், லேப்லாம் பார்த்துருக்கேன், பார்த்துட்டு பிளேஸ்மெண்ட்டாகவும் பேசியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து தைரியமாக எடுக்கலாம். அந்த 25 காலேஜ் நல்லா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு. அதேபோல் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வரிசையாக கொடுங்க. உங்கள் கட் ஆஃப் வந்து இவ்வளோ தான் வந்திருக்கு, கிடைக்கும் கிடைக்காதுலாம் இல்லை. எங்கள் கட் ஆஃப் வந்து 180 தான், 175 தான். நான் வந்து அப்போனா 24th 25th இருக்கிற காலேஜ், அதுக்கப்புறம் கீழே இருக்கிற காலேஜ் தான் கொடுக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் வந்து எத்தனை காலேஜ் சொன்னாலும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலாம், எத்தனை கோர்ஸஸ் சொன்னாலும் கொடுக்கலாம். நான் சிஎஸ்சி தான் இப்போ சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இசி கொடுக்கலாம், ஏஎம்எல் கொடுக்கலாம், டிஎஸ் கொடுக்கலாம், ஐஓடி, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் பாருங்கள். அதே போல் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சென்னையில் தான் நான் நிறைய பேர் வந்து சென்னையில் தான் படிக்கணும், வெளியே படிக்கக்கூடாதுன்னு வாங்க. சென்னையில் வந்து சிஎஸ்சிக்கு எந்தெந்த காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப் எப்படி இருக்குன்றதை பற்றி உங்களுக்கு ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். அதே போல் நீங்களும் ஒரு முறை வந்து காலேஜ் கோடு கட் ஆஃப்லாம் ஒரு முறை செக் பண்ணிவிடுங்க. நான் வந்து அந்த டிஎன்இஏ வெப்சைட்லேருந்து தான் எடுத்து உங்களுக்காக கொடுத்துருக்கேன். சிஎஸ்சி மட்டும் இது பண்ணிவிட்டு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு ஃபில்ட்ரு நீங்களாக தேடிட்டு பதில் நானாக சிஎஸ்சின்னு எடுத்தால் இந்த பார்த்தாவே உங்களுக்கு என்னென்ன காலேஜ் இருக்குன்னு ஈஸியாக வந்து உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் வந்து நம்ம சேனலில் 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங்கை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் பேசின எல்லா காலேஜ்லேயும் ஒன்று சொன்னாங்க, பிளேஸ்மெண்ட் நாங்கள் 100% கொடுக்குறோன்னு சொல்கிறோம். பட் வந்து அவங்க வந்து ப்ரோக்ராமிங்கை வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கொடுக்க முடியும்ட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து +1 +2 ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பைத்தான் எடுத்துகிட்டு இருக்கோம், C++லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து அதை வந்து தரவாக பாருங்கள். நீங்கள் ப்ரோக்ராமிங்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள். நீங்கள் இப்போந்தே ப்ரோக்ராமிங்கில் 11th 12th படிக்கும்போதே ப்ரோக்ராமிங்கில் வந்து நல்ல நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ஜினியரிங்கில் போகும்போது பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ்லேயும் வரும். பைத்தான் வந்து ஃபஸ்ட் இயரில் வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் புதுசாக வந்து மெஷின் லேர்னிங் இப்போ நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இன்னும் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவா, .NET இது மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிக்க வைங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 11th 12th பேஸ் இதை பார்த்துட்டு இருக்கிற 11th 12th ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் பாருங்கள் என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது. நம்ம சிஎஸ்சி நம்ம வந்து முடித்த உடனே காலேஜ் இப்போ 12th படிக்கிறேன், அடுத்த வருஷம் நான் வந்து காலேஜ் போகணும். ஸோ எந்த காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் இருந்திருக்கு, இப்போ நீங்கள் முடிக்கும்போது இப்போ இந்த ப்ரெசென்ட் இயர்து வரும் கட் ஆஃப் கம்பேர் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜ் படிக்கணும்னா இவ்வளோ கட் ஆஃப் எடுக்கணும். நீங்கள் அதுக்கேற்ப படிக்கிற இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கலாம். நல்ல ஸ்கோர் பண்ணுற மாதிரி, கட் ஆஃப் நிறைய வர்ற மாதிரி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் எப்படி வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறது, அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நல்ல காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதே போல் வந்து ப்ரோக்ராமிங் எல்லா காலேஜ்லேயும் நான் பார்த்த வர ப்ரோக்ராமிங்கை வந்து பசங்க வந்து சவுண்ட் நாலேஜ் இருக்கணும். அதே போல் வந்து வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேம்பஸ் வந்து எடுக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் காலேஜை பார்த்து எடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங்கில் நல்ல நாலேஜ் இருக்கா, டாப் காலேஜஸ்லேயே நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் நல்ல நாலேஜ் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் உள்ள ஜாபுக்கு போக முடியும். அது ஏன்னா இப்போ நிறைய பேர் சேர்ந்துட்ருக்காங்க, எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க. அப்படின்னும்போது நீங்கள் வந்து ஜாப் கிடைக்கணுன்னா நீங்கள் வந்து உங்களை வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து நல்லா கோடிங் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இது போல் இன்னும் வரிசையாக அப்படியே ஒவ்வொரு சீரீஸாக நான் வந்து ஏஎம்எல், அதுக்கடுத்து சிஎஸ்சி, இசி கம்பேரிசன் எது பண்ணலாம், இப்போ இருக்கிற இந்த இயரில் வந்து எது பண்ணால் கரெக்டாக இருக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து ஒரு சிலது ஐடியா கொடுக்குறேன். அதேபோல் கண்டினியூஸாக நம்ம சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. அதேபோல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வரிசையாக கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ.